ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்கள், நாவல் வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகளை கேட்டுக்கலாம். உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர்கள், உங்களுக்கு பிடித்த கதைகள், அதுதான் நம்ம சேனல் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கேட்கக்கூடிய கதை என்ன அப்படின்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். பிடித்த எழுத்தாளர் யாருன்னு சொல்ல போகிறேன். ஸோ இந்த கதையை கண்டிப்பாக நீங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, எல்லாமே பண்ணியிருப்பீங்க. ஆனா ரொம்ப நாள் ஆகியிருக்கும். அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி ரொம்ப மனசை டச் பண்ணக்கூடிய ஒரு தீமோட இந்த கதை எழுதியிருக்காங்க. ஸோ யாரு என்ன கதைன்னு பார்க்கலாமா? சுஜாதாவின் அயோத்தியா மண்டபம் சிறுகதை. எ ஃபேமிலி சென்டிமெண்டல் ஷார்ட் ஸ்டோரி. ஓகேவா? ஒரு ஃபேமிலி ஸ்டோரி ரொம்ப ரொம்ப சென்டிமெண்டா இருக்கும். ரொம்ப மனசுக்கு ரொம்ப டச்சிங்கா, ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் அயோத்தியா மண்டபம் பை சுஜாதா. கேட்கலாமா? சுஜாதா அவர்கள் எழுதிய சிறுகதை அயோத்தியா மண்டபம். இந்த கதை குமுதம் வார இதழில் வெளிவந்தது. கிருஷ்ணமூர்த்தி குரலில் உற்சாகம் பொங்க போன் செய்தான். கண்ணே கலைச்செல்வி, பாஸ்போர்ட், ஏர் டிக்கெட் எல்லாம் தயார். வெள்ளிக்கிழமை சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் பிளைட்ல சிங்கப்பூர் நாரிட்டா சான் பிரான்சிஸ்கோ ஆண்டர்சன் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவான். எல்லாம் பேக் பண்ணிட்டியோ இல்லையோ? இன்னும் திணிச்சுக்கிட்டே இருக்கேன் என்றாள் கலை. நாசமா போச்சு, ஒரு மாசமா திணிச்சுட்டு இருக்க, இன்னும் முடியலையா? ஒரு மாசமா கணவன் போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தா 2 நாள் தான் இருக்கு. மாம்பழத்துக்கு போய் தலைய காட்டிட்டு வந்துடுறேன் நான். கிருஷ்ணமூர்த்தி தயங்கினான். நீ வேண்டாம் கலை, இப்ப வேண்டாம். அப்பாவுக்கு இன்னும் சமாதானமாகல. அவள் குரல் உயர்ந்தது. எப்ப சமாதானமாவார்? எனக்கு 60 வயசாகணுமா? சேச்ச, குழந்தை பெத்துக்கிட்ட அப்புறம். நான்சென்ஸ். நான் என்ன வேற்று கிரகத்து மனுஷியா? பாரு, சந்தோஷ சமயத்துல இந்த டாபிக் வேண்டாமே. நாம யுஎஸ் போறது உங்க அப்பாவுக்கு தெரியுமில்ல? இன்னும் நான் சொல்லல. பாரு கிரிஷ், சரியாக காதுல வாங்கிக்க. உங்க அப்பாவை சந்திக்காம புறப்படுறது எனக்கு பிடிக்கல. டேமிட். மாமனாரை போய் பார்த்தா என்ன கடிச்சிருவாரா? நான் என்ன பாவம் செஞ்சேன்? அப்படி இல்ல கலை. மை காட், நான் இதை எப்படி? சரி, ஆல்ரைட். முதல்ல நான் போய் பூர்வாங்க வேலைகளை புறப்படுறதுக்கு முன்னாடி பார்க்கணுங்கிறான்னு சொல்லி பாக்குறேன். சரி, கூட்டிண்டு வான்னு சொன்னா அந்த அளவுக்கு என்ன வெறுக்க காரணம் என்ன என்று கண்ணீரை ஒத்தி கொண்டாள் அவள். உனக்கு புரியாதுமா, அவங்களுக்கு என்னால எவ்வளவோ மனத்தாங்கள், ஏமாத்தம். என்ன அவங்க பார்த்தது கூட இல்லையே. அம்மா கிட்ட போட்டோ காட்டியிருக்கேன், அது போதாது. சரி சரி சரி, கத்தாத. பாரு கிரிஷ், முதல்ல உனக்கு தைரியம் வேணும். உங்க அப்பா அம்மாவை சந்திக்காம நான் அமெரிக்கா வரமாட்டேன். நாம செஞ்சுக்கிட்டது என்னவோ சொல்லுவாங்களே, காந்தர்வ விவாகம் இல்ல, ரிஜிஸ்ட்ரார் முன்னால நண்பர்கள், பெரிய மனுஷங்க சாட்சியோட நடந்தது. ஆல்ரைட், வெள்ளிக்கிழமைக்குள்ள கூட்டிட்டு போறேன். ஏர்போர்ட் போறதுக்கு முன்ன 5 நிமிஷமா? ஐயோ, கூட்டிட்டு போறேங்கிறேனே என்றான் அதட்டலாக. இப்ப ஒரு கிஸ் கொடு என்று அவளை அணைத்துக் கொள்ள முற்பட்டவனை தள்ளினாள். மேற்கு மாம்பழத்தில் 2 பலமாடி நடுத்தர குடியிருப்புகளின் மத்தியில் அபத்திரமாக வாழ்ந்து கொண்டிருந்தது அந்த ஓட்டு வீடு. அப்பா வாசலில் தொடையில் திரித்து தகலி நூற்று கொண்டிருந்தார். முன்பு பார்த்ததற்கு மெலிந்திருந்தார். முகத்தில் ஒரு வார தாடி, குடுமி. அவனை மேலும் கீழும் பார்த்து நூற்பதை தொடர்ந்தார். பார்வதி, உன்னோட புள்ள வந்திருக்கான், நான் கடைக்கு போறேன் என்று எழுந்தார். கொஞ்சம் இருப்பா, உன்னோட தான் பேசணும். அவர் அவனை அடிபட்ட பார்வையுடன் பார்த்தார். என்கிட்ட பேச என்ன இருக்கு? எல்லாம் சந்தி சிரிக்க பேசியாச்சே. நான் பேச வந்தது சந்தோஷமான விஷயம்பா. உன்கிட்ட எனக்கு பேச எதுவும் இல்ல. கிச்சா, நீ எங்களுக்கு துரோகம் பண்ணிட்ட, முதுகுல குத்திட்ட. அத முதல்ல ஒத்துக்கோ. சரிப்பா, சரி. நாங்க 2 பேரும் வர வெள்ளிக்கிழமை அமெரிக்கா போறோம். தாராளமா போ, லோகத்தையே ஜெயிச்சுட்டு வா. போறதுக்கு முன்னால கலைச்செல்வி உங்க 2 பேரையும் சந்திக்கணுங்கிறா. கலைச்செல்விங்கிறது யாரு? விளையாடாதப்பா, என்னோட அகமுடையா கலைச்செல்வி. ஓ, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன்பா இப்படி படுத்துற? எத்தனை நாளைக்குப்பா உனக்கு கோபம்? நான் என்ன செய்யணும்னு விரும்புற? வீடு வீடா போய் அமாவாசை தர்ப்பணம் பண்ணி வைக்கணும். மண்டபத்துல உட்கார்ந்துட்டு ருத்ரம் சமகம்னு. இதற்குள் அம்மா அவனை காப்பாற்றி உள்ளே அழைத்து சென்றாள். அவருக்கு இன்னும் கோபம் ஆறலடா. ரொம்ப அவமானப்பட்டு போயிட்டோம். அந்த பொண்ணு மேல எங்களுக்கு எந்த விரோதமும் இல்ல கிச்சு. நடராஜையருக்கு வாக்கு கொடுத்து தவறிட்டோம். பந்தக்கால் நட்டாச்சு. கல்யாண மண்டபம் புக் பண்ணி திருமாங்கல்யமும் பண்ணியாச்சு. நாயனக்காரருக்கும் சொல்லியாச்சுப்பா. தெரியுமா? தெரியும். அதனால பவித்ராவுக்கு கல்யாணம் ஆகாம போச்சா சொல்லு? பொத்திண்டு போயாச்சு.
என்ன அழகு, என்ன படிப்பு, நமக்கு தான் கொடுத்து வைக்கல. என்ன காதல் கன்றாவியோ. ஓ ஆம்படியா கருப்பா சேப்பான்னு கூட தெரியாது எனக்கு. அந்த அழகு இருப்பாளாடா. போட்டோ காட்டினேனேம்மா, பார்த்தேன். கொஞ்சம் பூசின மாதிரி, உனக்கு அக்கா மாதிரி இருக்கா. அம்மா என்று அதட்டலாக தாயை பார்த்தான். 2 பேருக்கும் அமெரிக்காவில் ஒரு பெரிய அசைன்மெண்ட் கிடைச்சிருக்கு. போறதுக்கு முந்தி நீ தான் அப்பாவை சமாதானப்படுத்தி வைக்கணும் நாளைக்கு. வா, இப்பவே கேட்டறலாம். திண்ணைக்கு திரும்ப வந்தபோது அப்பா, எங்க என் பனியன் என்று கேட்டார். இருக்கியா, சாப்பிட்டுட்டு போ. அம்மா அழுத்தமாகவே சொன்னாள். போனா போறதுன்னா அவளை வர சொல்லலாமே, கல்யாணமும் ஆயிடுத்து, பெரியவாதம் தாழ்ந்து போக வேண்டியிருக்கு. இப்ப என்ன சொல்ற? பார்க்க மாட்டேன்னு சொன்னா வத்த குழம்பு பண்ண மாட்டியா? அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணுமா? என்ன விசேஷம்? சொன்னேனேப்பா, 2 பேரும் அமெரிக்கா போறோம். குறைஞ்சபட்சம் 2 வருஷத்துக்கு பார்க்க முடியாது. அது வரைக்கும் இருக்க மாட்டேன்னு சந்தேகமா? என்ன பேச்சுப்பா இதெல்லாம்? அப்பா நூற்ற நூலை சீராக பூணூல் பிரியாக பண்ணி பிரம்ம முடிச்சு போட்டு மஞ்சள் தொட்டு லாகவ விரல்களால் ஒரு பரதநாட்டிய முத்திரை போல திருப்பி 8 வடிவில் சுற்றி சுற்றி விரல்களின் ஊடே சேகரித்தார். மௌனமாக காத்திருந்தான் கிச்சா. அவர் நெற்றியில் யோசனை ஓடியது. சரி, அமாவாசை வருது, நான் கடையில தான் இருப்பேன். அங்க வந்து பார்க்க சொல்லு. அந்த பொண்ணை நான் பார்க்கணும். அவ்வளவுதானே? பார்த்து பேசணும்பா. ரொம்ப நல்ல பொண்ணு அவ. கிருஷ்ணமூர்த்தி பேருவகையில் உடனே கலைச்செல்விக்கு செல்லடித்தான். கலைச்செல்வி, குட் நியூஸ். நீ உடனே அயோத்தியா மண்டபம் வர. அயோத்தியா மண்டபமா? அது எங்க இருக்கு? அயோத்தியா, அயோத்தியா ராமர் பிறந்த ஊர். மாம்பழத்திலேயே பிறந்தாரு. கட் த காமெடி. நீ என்ன பண்ற? மேற்கு மாம்பழத்துல அயோத்தியா மண்டபம்னு இருக்கு. ஆட்டோக்காரங்கிட்ட கேட்டா சொல்லுவான். அங்க வந்துரு. உங்க அப்பா அந்த மண்டபத்திலேயே குடியிருக்கார். இல்லடி, அவர் கடை எதிர்த்தாப்புல இருக்கு. என்ன கடை? நீ வந்து பாரேன் என்றான். அப்பா, இதுதான் கலைச்செல்வி. அவர் ஒரு முறை நிமிர்ந்து அவளை பார்த்து விட்டு, வேறு யாரையோ வாங்கோ, சவுண்டிகரணம் கபஸ்வீகரம் ஆச்சா என்றார். கலைச்செல்வி அந்த கடையை வினோதமாக பார்த்தாள். நாமக்கட்டி, விபூதி பொட்டலம், குங்குமம், ஓலைப்பெட்டி, தோத்திர புத்தகங்கள், திருப்பதி பெருமாள் படம் என பல சைஸுகளில் மெல்லிசு மர வேலைப்பாடுள்ள பெட்டிகள், உத்திராட்ச மாலைகள், இச்சிலி பிச்சிலி சாமான்கள். மொத்தம் அந்த கடையில் 50 ரூபாய்க்குத்தான் பொருள் இருக்கும் போல தோன்றியது. ஐயா, நானும் உங்க மகனும் ஐஐடியில ஒன்னா படிச்சோம். ஒன்னா ஒரே கம்பெனியில வேலை பார்க்கிறோம். கிறிஸ் ஒரு ஜெம். ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க. ராங் ஓப்பனிங் பார்ட்னர் என்று முணுமுணுத்தான். வளர்த்தது யாரு என்று ஏளனமாக பார்த்தார். 2 பேருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா அமெரிக்கா போற சான்ஸ் கிடைச்சிருக்கு. எல்லாம் சொன்னா, தாராளமா போயிட்டு வாங்கோ. ஐயா, இது என்ன கடை? பூநூல், தர்ப்பை சமாச்சாரங்கள். பிராமின்ஸுக்கு ஏகப்பட்ட கடமைகள், சம்பிரதாயங்கள் இருக்குமா? தாயார் தோப்பனார் சொல்றத கேட்கணும் முதல்ல. இதெல்லாம் யார் இப்ப வில்வ இலை, தர்ப்பை பூநூல் மாத்துறது, மாசியம் சோதம்பம்னு சடங்குகள் மட்டும் பாக்கி இருக்கு. இதெல்லாம் சாமி சமாசாரங்களா? சாமி மட்டும் இல்ல, பித்ருக்களை அப்பப்ப கூப்பிட்டு சிரார்த்தம் பிண்டாதானம் செய்ய வைக்கிறது. இது எங்க ஃபேமிலியோட பரம்பரை தொழில். இது என்னோட நின்னு போகட்டும். இவ அம்மா திருமாங்கல்யத்தை கூட வித்து படிக்க வச்சோம். எங்க அப்பா உழவு மாட்டை வித்தாருங்க. ஏமா, அம்மா அப்பா வச்ச பேரே அது என்னது? கலைச்செல்வி தானா, இல்ல பணத்தை கட்டி மாத்திண்டதா? இல்லைங்க, என் ஒரே பேரு தான் கலைச்செல்வி. உங்க அம்மா பேரு தமிழ்ச்செல்வி. அம்பாள் பேரா எதுவும் இல்லையா? கலைச்செல்வினா சரஸ்வதிப்பா. ஆமா, நீங்கெல்லாம் என்ன ஜாதி? ஓச்சிரா என்று கிருஷ்ணமூர்த்தி. அப்பா, அது எனக்கே அது தெரியாது என்று குறுக்கிட்டு பார்த்தான். இர்ரா கிரிஷ், பெரியவர் கேட்கட்டும், நான் சொல்றேன். ஐயா, நாங்க பிற்பட்டவங்க. பிற்பட்டவங்கன்னா என்ன ஜாதி? அவள் சொல்வதற்குள் ஒரு ஆட்டோ வந்து நின்றது. அதில் முன் சீட்டில் 2, பின் சீட்டில் 3 என்று 5 பேர் பளபளவென்று உருட்டு கட்டைகளுடன் இறங்கி வந்து மடேர் மடேர் என்று அப்பாவின் மண்டையிலும் தோளிலும் தாக்கினர். ஒருவன் கத்தியால் விழாவில் தாக்க கலைச்செல்வி குறுக்கிட்டாள். சாவுங்கடா என்று கடையில் இருந்த அனைத்தையும் கவிழ்த்துவிட்டு பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு இன்ஜின் ஓடிக்கொண்டிருந்த ஆட்டோவில் மீண்டும் பாய்ந்து ஏறி சென்றனர். புரியாத வாழ்க கோஷம் காற்றில் கரைய கலைச்செல்வியின் கரங்களில் அப்பாவின் ரத்தம் பிசுபிசுத்தது.
டிராவல் ஏஜென்ட்டிடம் சொல்லி பிரயாண ஏற்பாடுகளை தள்ளி வைத்துவிட்டு டிக்கெட்டுகளை ரீபுக்கிங் செய்ய சொல்லிவிட்டு கிருஷ்ணமூர்த்தி பிஆர் ஆஸ்பத்திரிக்கு வந்தான். 9வது அறையில் கலைச்செல்வி அப்பாவின் கையை பிடித்துக் கொண்டு ஸ்பூனில் ஹார்லிக்ஸ் புகட்டி கொண்டிருந்தாள். அவர் தோளிலும் தலையிலும் கட்டு போட்டிருந்தது. ஒரு கண் இடுங்கி இருந்தது. உதடு தடித்திருந்தது. நல்ல வேலை தப்பிச்சீங்கப்பா. எதுக்கு என்ன அடிச்சா? எதுக்கு கடைய எரிச்சா? நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே என்றார் மெல்லிய குரலில். சில கேள்விகளுக்கு விடையே கிடையாதுப்பா. நல்ல வேலை நீங்க 2 பேரும் தப்பிச்சது தெய்வாதீனந்தாமா. அமெரிக்கா போற சமயத்துல ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகல. அவங்கள புடிச்சிட்டாலாமே. வேறு யாரையோ ரவுடி ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு என்ன அடையாளம் காட்ட சொன்னாப்பா. எல்லாம் கண் துடைப்பு. நர்ஸ் வந்து குளுக்கோஸ் கொண்டு வந்ததா என்று கேட்டாள். கிருஷ்ணமூர்த்தி குளுக்கோஸ் பாட்டில்களை கொடுத்தான். டயபெட்டிஸ் பிபி எதுவும் இல்லப்பா உனக்கு. ஒரு வாரத்துல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாப்பா. அமெரிக்கா போகலையா? ஒரு வாரம் போஸ்ட்போன் பண்ணிட்டோம்பா என்றாள் கலை. அவர் தலையை தடவி கொடுத்து உதட்டில் எச்சிலை துடைத்து விட்டாள். எவ்வளவு தலைமை இருப்பா உங்களுக்கு? கிறிஸ், சீப்பு கொண்டு வர சொன்னேனே. கலை, அவன் போகட்டும். நீ இரேமா, எங்க கூட இரே. கலைச்செல்வி கிருஷ்ணமூர்த்தியை பார்த்தாள். அவன் சிரித்து, இல்லப்பா, இவதான் சிஸ்டம் புரோகிராமர், நான் ஆர்கிடெக்ட். 2 பேரும் போகணுமே. சரி, நல்லபடியா போயிட்டு வாங்கோ. ஆமா, அது என்ன இடம்? ஷான் ஷோஷே சாக்ரமெண்டோன்னு 2 இடத்துல. கலிபோர்னியாலப்பா. அங்க அமாவாசை தர்ப்பணம் பண்ணி வைக்கிறவா யாராவது நம்மவா இருக்காளா? விசாரிப்பா. தர்ப்பைய தூக்கிண்டு வந்துடுறேன். என்னால இனிமே அடி தாங்க முடியாது என்றார் அவர். கலைச்செல்வியின் கண்ணீர் அவர் மணிக்கட்டில் உருண்டது. சுஜாதா அவர்கள் எழுதிய அயோத்தியா மண்டபம் சிறுகதை முற்றும்.